வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். விலை கம்மியா இருக்குன்னு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வாங்கலாமா? இல்ல கொஞ்சம் காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உடனே குடிபோக ரெடியா இருக்கிற வீட்டை வாங்கலாமா? வாங்க, இதுல எது உண்மையிலே பெஸ்ட் சாய்ஸ்னு ஆழமா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். காத்திருக்கிறதுக்கு நாம கொடுக்கற விலை என்ன? உடனே கிடைக்கிறதுக்கு நாம கொடுக்கற விலை என்ன? வாங்க, இந்த கேள்விக்கான விடைய எண்களோட உதவியோட தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு, ஆனா 2 வருஷம் காத்திருக்கணும். இன்னொரு பக்கம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு, ஆனா இன்னைக்கே பால் காய்ச்சிரலாம். மேலோட்டமா பார்த்தா வித்தியாசம் 20 லட்சம் ரூபாய். ஆனா கதை இதோட முடியல. இதுக்குள்ள நாம கவனிக்க தவறிய நிறைய செலவுகள் ஒழிஞ்சிருக்கு. சரி, முதல்ல பாக்குறதுக்கு விலை கம்மியா தெரியற அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷனை எடுத்துக்குவோம். 80 லட்சத்தோட இந்த கணக்கு நிக்க போறதில்ல. அதையும் தாண்டி என்னென்ன மறைமுக செலவுகள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம கணக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பில்டர் சொல்ற அந்த அடிப்படை விலை. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இதுக்கு மேலதான் மத்த எல்லா செலவுகளும் சேரப்போகுது. ஆமாங்க, 80 லட்சம் ரூபாய். இதுதான் பேஸ் வேல்யூ. ஆனா கடைசியில நாம கொடுக்க போற மொத்த காசு இது கிடையாது. அடுத்து நம்மளால தவிர்க்கவே முடியாத ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணங்கள். நம்ம கணக்குப்படி இது ரெண்டும் சேர்த்து ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும். இந்த 4 லட்சத்தையும் இப்போ அந்த 80 லட்சத்தோட சேர்த்துக்கணும். இப்போ ஒரு முக்கியமான செலவுக்கு வரும். அதுதான் ஜிஎஸ்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கட்டிட்டு இருக்கிற வீடுகளுக்கு மட்டும்தான், ரெடிமேட் வீடுகளுக்கு கிடையாது. இதுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த 80 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டுமே தோராயமா ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்துடும். பாத்தீங்களா, மொத்த செலவை இப்பவே எகிர ஆரம்பிச்சிடுச்சு. அதோட நிக்கல, இது கூடவே டிடிஎஸ்க்கு ஒரு 80,000, அப்புறம் புரோக்கர் ஃபீஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ்னு அதுக்கு 1 லட்சம்னு செலவாகும். சரி, இப்போதான் நாம கணக்கோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். அதாவது ஃபைனான்ஸ். நீங்க வாங்குற லோன் உங்க முடிவை எப்படி அப்படியே தலைகீழா மாத்த போதுன்னு பாருங்க. ப்ரீ இஎம்ஐன்னு ஒன்னு இருக்கு. நிறைய பேர் இதுல தான் குழம்பிடுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வீடு உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின லோனுக்கு வட்டி மட்டும் கட்டிட்டே இருப்பீங்க. இதுல அசல் ஒரு பைசா கூட குறையாது, வெறும் வட்டி தான் போயிட்டு இருக்கும். ஃபில்டர் சொன்ன மாதிரி கரெக்டா 2 வருஷத்துல வீடு கிடைச்சிட்டா கூட அந்த 24 மாசத்துக்கு நீங்க வட்டி மட்டும் எவ்ளோ கட்டுவீங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 11,52,000 ரூபாய். நினைச்சு பாருங்க, இது உங்க பட்ஜெட்டை எவ்வளோ பாதிக்கும்னு. அதே நேரத்துல நாம இன்னொன்னு மறந்துடக்கூடாது. நீங்க இப்போ இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுத்தாகணும் இல்லையா? உங்க சொந்த வீடு ரெடியாகிற வரைக்கும் வாடகைங்கிற செலவு நிக்காது. மாசம் ஒரு 25,000 ரூபாய் வாடகை நீ வச்சுக்கிட்டா கூட 2 வருஷத்துல 6 லட்சம் ரூபாய் வாடகைக்காக மட்டுமே செலவு செஞ்சிருப்பீங்க. அப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அடிப்படை விலை, வரி, ப்ரீ இஎம்ஐ, வாடகை, இன்டீரியர் செலவுன்னு எல்லாம் சேர்த்து நாம 80 லட்சம்னு நினைச்ச வீடு இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க, 1,14,32,000 ரூபாய். சரி, இப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வருவோம். ரெடி டு மூவ் வீடு. அதோட கணக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆரம்ப விலை அதிகமா இருந்தாலும் இதுல சில முக்கியமான செலவுகள் கிடையாது. ரெடிமேட் வீட்ல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஜிஎஸ்டி கட்ட தேவையில்ல, ப்ரீ இஎம்ஐ கிடையாது, காத்திருக்கிற காலத்துல வாடகை செலவும் இல்ல. இதோட கணக்க பாத்தீங்கன்னா, அடிப்படை விலை அதிகமா இருந்தாலும் ஜிஎஸ்டி மற்றும் ப்ரீ இஎம்ஐ இல்லாததால மொத்த செலவு 1,25,60,000 ரூபாயில நிக்குது. சரி, இப்போ 2 நம்பரும் நம்ம கையில இருக்கு. எது பெஸ்ட், வெற்றியாளர் யாருன்னு பாத்துடலாமா? ஆச்சரியமா இருக்குல்ல, எல்லா செலவுகளையும் சேர்த்ததுக்கு அப்புறமும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 11,28,000 ரூபாய் மிச்சமாகுது. அப்போ அதுதான் வின்னர், கரெக்டா? இருங்க, கதை இங்க முடியல. ஒரு பெரிய ஆனால் இருக்கு. இந்த கணக்குகள் எல்லாமே நாம நினைச்ச மாதிரியெல்லாம் நல்லபடியா நடந்தா மட்டும்தான் சரி. ஆனா நிஜத்துல அப்படி நடக்குமா? இப்போதான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். ஒருவேளை இப்படி நடந்தா அப்படின்னு யோசிச்சு பாப்போம். நம்ம கணக்கே தலைகீழா மாத்தக்கூடிய சில நிஜ வாழ்க்கை சிக்கல்களை பத்தி பாப்போம். ரியல் எஸ்டேட்ல ரொம்ப சகஜமா நடக்கிற ஒரு விஷயம் தாமதம். பில்டர் சொன்ன 2 வருஷம் 4 வருஷம் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்க. இந்த 2 வருஷ தாமதத்தால நீங்க எக்ஸ்ட்ராவா 2 வருஷத்துக்கு ப்ரீ இஎம்ஐயும் கட்டணும், வாடகையும் கொடுக்கணும். அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டோட மொத்த செலவு 1,31,00,000 எகிரிடுது. இப்போ ரெடி டு மூவ் வீட்டை விட இது காஸ்ட்லி. பாத்தீங்களா,
தாமதம்னு ஒரே ஒரு விஷயம் முடிவையே அப்படியே மாத்திடுச்சு. முதல்ல ஜெயிச்ச வீடு இப்ப தோத்துடுச்சு. சரி, இப்போ இன்னொரு ஆங்கிள்ல யோசிப்போம். நீங்க கையில நிறைய பணம் வச்சிருக்கீங்க. 80% லோனுக்கு பதிலா வெறும் 50% தான் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகும்? இப்ப பாருங்க, கணக்கு மறுபடியும் தலைகீழா மாறுது. லோன் கம்மியாகிறப்போ வட்டியும் குறையுது. அதனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வீடு மறுபடியும் பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? வின்னர் யாருங்கிறது நிலையானதே இல்ல. இந்த முழு கணக்கோட உண்மையான பாடம் இதுதான். எது பெஸ்ட்னு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரே ஒரு பதில் கிடையவே கிடையாது. ஷாருக் கான் சொன்ன மாதிரி உங்களால வாங்க முடியாத ஒன்ன நீங்க வாங்க முடியாது. இதுதான் அடிப்படை விதி. வீடு வாங்குறதுல நிறைய உணர்வுகள் கலந்திருந்தாலும் உங்க பட்ஜெட்டை மீறி ஒருபோதும் போகாதீங்க. சரியான தேர்வுங்கிறது முழுக்க முழுக்க உங்க வருமானம், உங்க சேமிப்பு, நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்கிறது பொறுத்தது. இது உங்களுக்கு மட்டுமேயான ஒரு முடிவு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? 1. அடுத்தவங்க சொல்றத கேட்காம உங்க சொந்த நம்பர்ஸ போட்டு கணக்கு பாருங்க. 2. குறைஞ்சது ஒரு வருஷமாவது தாமதம் ஆகும்னு மனசுல வச்சு பிளான் பண்ணுங்க. 3. உங்க இஎம்ஐ உங்க மாத சம்பளத்துல 20-30% மேல போகாம பாத்துக்கோங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு முக்கியமான கேள்வி, எது விலை கம்மிங்கிறது கிடையாது. எதை என்னால எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாம வாங்க முடியும், இதுதான். தாமதத்தால உங்களுக்கு பண கஷ்டத்தை உருவாக்குற ஒரு வீடு எவ்ளோ விலை கம்மியா இருந்தாலும் அது தப்பான முடிவுதான். அதனால விலையை விட உங்க மன நிம்மதிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க.